எனக்கு உற்ற துணையுமாயிருந்தவர்களும் என்னை கைவிட்ட நேரத்தில் நான் உமது திவ்ய நற்கருணை முன்பாக வந்து நிற்கிறேன். இந்த உலகம் நிலை குலைந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் என்னை எதுவும் ஒன்று செய்யாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆகவே உம்முன் நான் வந்து நிற்கிறேன். என்னை அசைப்பார் ஒருவரும் இல்லை. இருந்தபோதும் நான் காயமுற்று கடினமுற்று மனிதர்களால் வேதனையுற்று கண்ணீரோடு சில காரியங்களை உமது முன்னிலையில் வந்து நிற்கிறேன். என்னை ஒரு விசை கண்ணோக்கும். என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன் என்று யாக்கோபு உம்மிடத்தில் சொன்னது போல திவ்ய நற்கருணை முன்பாக நானும் சொல்லுகிறேன். ஆண்டவரே, நான் ஒடுக்கப்பட்ட நான் இடுக்கமான இடத்தில் நின்று கொண்டிருக்கிறேன். நீர் இந்த நேரம் என்னை ஆசீர்வதியும். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன் என்று என் உள்ளத்திலே நானும் இந்த நாளில் சொல்லிக் கொள்கிறேன். பலவிதமான மனிதர்களால் நான் வேதனையுற்றிருக்கிறேன். பல காரியங்களில் சுமைகளை சுமந்து தோல்வியிலே துவண்டு முன் வந்து நிற்கிறேன். என்னை நீர் ஏற்றுக்கொள்ளும். திருப்பாடல் 46 சொல்லுவது போல கடவுள் நமக்கு அடைக்கலமும் ஆற்றலுமாய் உள்ளார். இடுக்கணுற்ற வேலைகளில் நமக்கு ஊற்று துணையும் அவரே. ஆகையால் உலக நிலை குலைந்தாலும் மலைகள் ஆழ்கடலில் அதிர்ந்து நடுங்கினாலும் கடலின் அலைகள் கொந்தளித்து பொங்கினாலும் அவற்றின் பெருக்கால் குன்றுகள் அதிர்ந்து நடங்கினாலும் எங்களுக்கு அச்சம் என்பது இல்லை. என் வாழ்வில் என்னை மேற்கொண்ட எல்லா வித துன்பங்களும் என்னை மேற்கொண்ட போதும் உம்மிடத்தில் நான் ஒரு விசை அமைதியாக நிற்கிறேன். ஆறு ஒன்று உண்டு, அதன் கால்வாய்கள் உன்னதரான கடவுளின் உறைவிடமான நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றன. அந்நகரின் நடுவில் கடவுள் இருக்கிறார். அது ஒருபோதும் நிலை குலையாது. வைகரை தோறும் கடவுள் துணை அதற்கு உண்டு. நான் உடைக்கப்பட்ட